வணக்க மக்களே! நம்ம வீட்டில் 1 1/2 டன் ஏசி, சாம்சங் ஏசி கூலிங் சரியாக வரலன்னு சொல்லிட்டு ஏசி டெக்னீஷியன்ட்ட கேட்டோம். அவங்க அந்த காயில்ல அலுமினியம் காயில் ஓல்டு 12 இயர்ஸ் ஓல்டு அலுமினியம் காயில்ல லீக்கேஜ் இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணி காப்பர் கண்டென்சர் காயிலை வந்து போட்டிங்கன்னா நல்ல லைஃப் வரும். புது ஏசி வாங்க வேணாம். புது ஏசி வாங்கினாலும் 40,000 ஆகுன்றதுனால ஜஸ்ட்டு டோட்டலாக ஒரு 6,000 செலவில் நம்ம இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். காப்பர் கண்டென்சர் காயில் ஜஸ்ட்டு 4,500 ரேஞ்சில் ஒரு காப்பர் கண்டென்சர் காயில் வாங்கியாச்சு. வாங்கி அதில் உள்ள இன்லெட் அவுட்லெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணிடுறோம். இதே அலுமினியம் காயில்னால் இது மாதிரி வெல்டிங் பண்ணலாம் முடியாதுன்றனால காப்பர் காயில் வாங்குகிறோம். இப்போ புதுசாக வர எல்லா ஏசிலையும் காப்பர் வருது. ஓல்டு ஏசியில் வந்து அலுமினியம் வர்றதுனால அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா வெல்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மாதிரி அந்த இன்லெட்டில் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம புதுசாக வாங்கின காப்பர் காயிலோடு இது வந்து ஜாயின் பண்ணுறாங்க. வீடியோவில் பார்க்குறோமா நல்லா ஹீட் பண்ணி அதோட எட்ஜஸை நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதோட நம்ம வாங்கின காப்பர் கண்டென்சர் காயிலோட ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறப்போ நல்லா இது மாதிரி ஹீட் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ராடு வச்சுருக்காங்க. அந்த ராடு வந்து அதுவும் காப்பர் ராடை ஹீட் பண்ணி இது அவுட்டரில் நல்லா வந்து வெல்டிங் பண்ணிடுறாங்க. வெல்டிங் பண்ணுறப்ப எந்த கேஸ் லீக்கேஜ் இல்லாமல் பக்காவாக இது செட் ஆகிடுதுங்க. இது மாதிரி 2 எண்டு இருக்குது. அப்பர் எண்டுலேயும் ஒரு ஜாயின் பண்ணுறோம், லோயர் எண்டுலேயும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த வேலை அவ்வளோதாங்க முடிஞ்சு. இட் வில் டேக் அரவுண்டு ஒரு 1/2 ஹவரில் இந்த வேலை முடிஞ்சிருங்க. பக்காவாக பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கண்டென்சர் தான் அது மெயின். இந்த கூலிங் யூனிட்டோட மெயின் பார்ட்டே இந்த கண்டென்சர் தான். நம்ம அலுமினியம் காயில் கண்டென்சர் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் இது வந்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. காப்பர் கண்டென்சர் இப்போ மாற்றிட்டோம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி மேக்ஸிமம் வர்றது எல்லாமே காப்பர் கண்டென்சர் காயில் தான் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நம்ம மேலே இங்கேயும் நல்லா போட்டு வெல்டிங் பண்ணியாச்சு. சரி, வெல்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம வந்து அவுட்டோர் யூனிட்டை ஜஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பேக் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கேஸ் ஃபில்லப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சதுங்க. இப்போ வந்து பக்காவாக அது வந்து அவுட்டோர் யூனிட்டோட அவுட்ரு ஃப்ரேமோடு வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. ஸ்க்ரூ பண்ணுறப்போ ஜஸ்ட்டு பழசு நம்ம புதுசாக மாறுறப்போ முன்ன பின்ன கொஞ்சம் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். அது பக்கம் டெக்னீஷியன் வந்து நல்ல நாலேஜபிள் பர்சன்றதுனால அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து அவுட்டோர் யூனிட்டை புதுசு மாதிரியே ரெடி பண்ணிட்டாங்க. இதை ஜஸ்ட்டு மேலே போயிட்டு வேக்கம் மிஷினை வச்சுட்டு ஃபுல்லாக அதில் உள்ள ட்ரை ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ தாங்க நல்லா கூலிங் வரும். வேக்கம் யூனிட் பண்ணிட்டு ஃபுல்லாக கேஸ் அந்த ஃபெரியான் கேஸை வச்சு நல்லா கூலிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்காவான கூலிங் கிடச்சிதுங்க. தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் டெக்னீஷியன் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவையுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். மிக்க நன்றி.